ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ, இது வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5வது கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ, ஆல்ரெடி வந்து 4 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து படிக்க போறது 5வது கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ, இது நீங்க இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. படிக்காதவங்க அதையும் படிச்சுட்டே வந்துருங்க. ரைட்டா? இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். இதுல வந்து 5 கொஸ்டின் வந்து குடுத்திருந்தாங்க. 2 கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும், அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். "யார பாக்க வந்தீங்க?" என்று அன்புடன் வினவினார். "எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தாள்" என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள், "அம்மா அனுப்பிவிட்டாரா?" என்று காமராஜர் கேட்டார். "இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்த வச்சு தான் எங்கள படிக்க வைக்கிறாங்க" என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். "ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வரச் சொன்னாங்க" என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேவா? இதான் வந்து அந்த பத்தி. ஸோ, இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு? சிறுவன், சிறுமி இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்தது இந்நிகழ்வு சிறுவனுடைய எப்பண்பை விளக்குது? நேர்மை. ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல இருந்தா இன்னைக்கு பார்க்க வேண்டிய கொஸ்டின். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன செஞ்சாரு? நெகிழ்ந்தார் இல்லையா? ஸோ, அடுத்த நாள் குழந்தைகள் வந்ததும் அத பார்த்து காமராசர் என்ன பண்ணாரு? நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரோட வீட்டுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் பி, காமராசரை பார்க்க ஆசைப்பட்டு. ஆப்ஷன் சி, விளையாட. ஆப்ஷன் டி, காமராஜரின் வீட்டிற்குள் வேடிக்கை பார்க்க. எதுக்காக வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்கு, காசு வாங்குறதுக்காக அவங்க வந்தாங்க இல்லையா? காமராசர் செய்த உதவி என்ன? பணத்தை கொடுத்தார். ஆப்ஷன் பி, விளையாட அனுமதித்தார். ஆப்ஷன் சி, விரட்டி விட்டார். ஆப்ஷன் டி, அன்புடன் உணவளித்தார். பணத்தை கொடுத்தார். கரெக்டா? ஸோ, இது வரைக்கும் தான் அந்த பத்தியில உள்ள கொஸ்டின். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ, இதுல இருந்து அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, பூட்டு பிளஸ் கதவுகள். ஆப்ஷன் பி, பூட்டும் பிளஸ் கதவுகள். ஆப்ஷன் சி, பூட்டின் பிளஸ் கதவுகள். ஆப்ஷன் டி, பூட்டிய பிளஸ் கதவுகள். ஸோ, இதை பூட்டும் கதவுகள் இதை பிரிச்சு எழுத என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் பி, பூட்டும் பிளஸ் கதவுகள். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, பொய் பிளஸ் அகற்றும். ஆப்ஷன் பி, பொய் பிளஸ் கற்றும். ஆப்ஷன் சி, பொய்ய பிளஸ் கற்றும். ஆப்ஷன் டி, பொய் பிளஸ் எகற்றும். ஸோ, இதுல பொய் அகற்றும் இந்த சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? ஆப்ஷன் ஏ, பொய் பிளஸ் அகற்றும். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். நலம் எல்லாம் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, நலம் பிளஸ் எல்லாம். ஆப்ஷன் பி, நலன் பிளஸ் எல்லாம். ஆப்ஷன் சி, நலம் பிளஸ் எல்லாம். ஆப்ஷன் டி, நலன் பிளஸ் எல்லாம். ஸோ, இதுல நலமெல்லாம் பிரித்தெழுத கிடைப்பது என்னது? ஆப்ஷன் ஏ, நலம் பிளஸ் எல்லாம். ரைட்டா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல்லை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன? உற்சாகம் இல்லையா? ஸோ, ஊக்கம் அப்படின்னா அதோட மீனிங் உற்சாகம். ஸோ, ஆப்போசிட் வேர்டு என்னது? உற்சாகமா இருக்கிறது, சோர்வா இருக்கிறது. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஊக்கம் அப்படின்னா உற்சாகம், அதோட ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. எதிர்ச்சொல்லா மீனிங் கேட்டிருக்காங்களான்னு. நமக்கு வந்து ஆன்சர் தெரியும். பட் ஆனா அதுல வந்து ஆன்சர்ல என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்காம எழுதிருவோம். ஒண்ணு பொருள் தருகன்னு கேட்டிருப்பான், இல்ல எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருப்பான். நம்ம ரெண்டையுமே கவனிக்காம பொருள் இருக்க இடத்துல எதிர்ச்சொல்லோ, எதிர்ச்சொல் இருக்கிற இடத்துல பொருளோ மாத்தி எழுதிடக்கூடாது. கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணுகு. அணுகுனா என்னது?
சேர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ ஆப்போசிட் வேர்ட் விலகு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐஎம். ஐஎம்னா பயம், அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் தெளிவு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஊக்கம் அப்படின்னா உற்சாகம், ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. உண்மை அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட் வந்து பொய்மை இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர். ஸோ 3 இதுக்கு வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன்னுக்கு தேர்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீக்குதல் என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நீக்குதல் அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ போக்குதல், ஆப்ஷன் பி தள்ளுதல், ஆப்ஷன் சி அழித்தல், ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்கிறது ஆப்போசிட் வேர்ட் என்னது சேர்க்கிறது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி ஆந்திரா. ஸோ இதில் பொருந்தாத சொல் என்னது? ஆப்ஷன் சி இலங்கை. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. ரைட்டா? ஸோ எதனால அது வந்து பொருந்தாதது? ஸோ மற்ற எல்லாமே வந்து என்னது அப்படின்னா ஸ்டேட்டு, ஸோ அது வந்து கண்ட்ரி, ஸோ அதனால பொருந்தாது இலங்கை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அவன் அல்லன், ஆப்ஷன் பி அவள் அல்லல், ஆப்ஷன் சி அவர் அல்லீர், ஆப்ஷன் டி அவை அல்ல. ஸோ இதுல பொருந்தாதது என்னது? இதுல கரெக்டான பொருந்தாத சொல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது வந்து பொருந்தாதது? அவன் அல்லன் ஓகே தான், அவள் அல்லல் அப்படின்றதும் கரெக்டு தான், அவை அல்ல ஸோ இதுவும் கரெக்டு தான், அவர் அல்லீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது பொருந்தாதது. ரைட்டா? ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரச்சம் வரணும். இறந்த கால பெயரச்சம். ஆப்ஷன் ஏ படித்து வந்தான், படித்த மாணவி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி படித்து முடித்தான், படித்த மாணவன். ஆப்ஷன் சி படித்த மாணவன், படிக்கும் மாணவி. ஆப்ஷன் டி படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். ஸோ இதுல எது பொருந்தாதது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ரைட்டா? படித்த மாணவன், படிக்கும் மாணவி. ஓகேவா? ஸோ இறந்த கால பெயரச்சத்துல பொருந்தாதது இதுதான். ரைட்டா? படிக்கும், படிக்கும்னா படிச்சுட்டு இருக்கிற மாணவி. ஸோ இந்த மாதிரி மீனிங்ல வரும் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ காகம் கரையும் மயில் ஆடும், ஆப்ஷன் பி காகம் கூவும் மயில் அகவும், ஆப்ஷன் சி காகம் பாடும் மயில் அகவும், ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும். இதுல காகம் என்ன செய்யும்? கரையும். மயில் என்ன சொல்லும்? அகவும். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றம் அளிப்பவை. ஆப்ஷன் ஏ உபதேசங்கள் அப்படின்னா என்ன? பிறமொழி சொல்லுக்கு தமிழ் மொழி கேட்டிருக்காங்க உபதேசங்கள் அப்படின்றதுக்கு. ஆப்ஷன் ஏ அறிவுரைகள், ஆப்ஷன் பி அற்றம், ஆப்ஷன் சி சொற்கள், ஆப்ஷன் டி அறிவிக்கை. உபதேசம்னா என்னதுப்பா? ஆப்ஷன் ஏ அறிவுரைகள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கண்ணகி சிலம்பு அணிந்தாள், ஆப்ஷன் பி கண்ணகி சிலம்பு அணிந்தது, ஆப்ஷன் சி கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள், ஆப்ஷன் டி கண்ணகி சிலம்பு அணிந்தனர். ஸோ இதில் கண்ணகின்றது ஒரு பெண்பால் இல்லையா? ஸோ அவங்கள நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அணிந்தாள் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இப்போ அணிந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம?
அக்ரிணையை தான் அப்படி சொல்லுவோம். ரைட்டா? அணிந்தார்கள் அப்படின்னு வரும்போது பன்மை. அந்த மாதிரி இதை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஒரு பெண் பாலை குறிக்கிறோம் அப்படின்னா அணிந்தாள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேரான தமிழ் சொல். இதுல எது கரெக்டா பொருந்தி இருக்கு? அதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ பேங்க், வங்கி. ஆப்ஷன் பி செக், கடன் அட்டை. ஆப்ஷன் சி டிஜிட்டல், பணத்தாள். ஆப்ஷன் டி கரன்சி நோட், குறிப்பேடு. இதுல ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுல வந்து கரெக்டா பொருந்தி இருக்கு? ஆப்ஷன் ஏ பேங்க், வங்கி. ஸோ இதுதான் எப்படி இருக்கு? கரெக்டா என்ன செஞ்சிருக்கு? பொருந்தி இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ முழக்கம், பால்டு. ஆப்ஷன் பி பேச்சாற்றல், எக்ளூஷன். ஆப்ஷன் சி ஒற்றுமை, கரேஜ். ஆப்ஷன் டி துணிவு, யூனிட்டி. ஸோ இதுல எது கரெக்டா பொருந்தி இருக்கு? ஆப்ஷன் பி பேச்சாற்றல், எக்ளூஷன். ஸோ இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கரெக்டா பொருந்தி இருக்கு. ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டா பொருந்தி இருக்கு. ஸோ இதுல கரேஜ் அப்படின்னு என்னது? துணிவு. யூனிட்டினா ஒற்றுமை. வா. நெக்ஸ்ட் பால்டுனா என்னது? கதை பாடல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ காசோலை. ஆப்ஷன் பி வரை ஓலை. ஆப்ஷன் சி பற்று அட்டை. ஆப்ஷன் டி கடன் அட்டை. ஸோ இதுல டெபிட் கார்டு அப்படின்னு என்னது? ஆப்ஷன் சி பற்று அட்டை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுலலாம் மற்றதுக்குமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, காசோலைனா செக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்ததுக்குள்ளதையும் என்னது அப்படின்றதை பார்த்து அப்படியே அது கூடயே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரி, நீளம். ஆப்ஷன் பி வரி, தொடர். ஆப்ஷன் சி வரி, வறுமை. ஆப்ஷன் டி வரி, வண்ணம். இதுல சரியான பொருள் எது? ஆப்ஷன் பி வரி, தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவை, பறவை. ஸோ ரெண்டுலையுமே ரா மட்டும் டிஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். பரப்பவை, ஆழி. ஆப்ஷன் பி கடல், புல். ஆப்ஷன் சி முன்னீர், முகில். ஆப்ஷன் டி குளவி, குளவி. இதுல பறவைனா என்ன? பறவை அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பறவை என்ன சொல்லுவாங்க? கடல் இல்லையா? ஃபர்ஸ்ட் பறவை என்ன சொல்லுவாங்க? கடல். ஸோ இன்னொன்று அடுத்த பறவை என்னது? பறக்கிறது தான். பறக்கிறத தான் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு வேற என்ன பெயர் அப்படின்னா புல். புல் அப்படின்னாலுமே பறவைன்னு தான் அர்த்தம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் பிழை இல்லாத தொடரை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இது கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுல அது தப்பு தானான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சி. இது கரெக்ட் தான். ஸோ சாரி. மன மகிழ்ச்சியுடன் என்ன பண்ணாங்களாம்? மணமக்களை. இது தப்பு. ரைட்டா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னது? தப்பு. தேர்ட் ஒன் கண்ணன் திருமண. இந்த இடத்துல தப்பு வந்திருக்கு இல்லையா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சி. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்ன செஞ்சிருக்கு? பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அணி, மேனி. ஆப்ஷன் பி அணி, வனப்பு. ஆப்ஷன் சி அழகு, சிரிப்பு. ஆப்ஷன் டி சிரிப்பு, வனப்பு. ஸோ இதுல எது கரெக்ட்டா ஒரே மீனிங்கோட பெர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ இதுல எது வந்து பெர்ஃபெக்ட்டா பொருந்திருக்குப்பா? ஆப்ஷன் பி அணி, வனப்பு. ஸோ இதுதான் என்ன செஞ்சிருக்கு? கரெக்ட்டா பொருந்திருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அழியல். ஸோ இந்த சொற்கள் எதை குறிக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ இளம் பயிர் வகை. ஆப்ஷன் பி மணி வகை. ஆப்ஷன் சி கெட்டுப்போன காய் கனி வகை. ஆப்ஷன் டி கெட்டுப்போன பிஞ்சு வகை. ஸோ இதுல சூம்பல், சிவியல், அழியல். ஸோ இது வந்து எதை குறிக்கும்? ஆப்ஷன் சி கெட்டுப்போன காய் கனியை தான் நம்ம அந்த மாதிரி என்ன சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. ஆப்ஷன் ஏ கடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடலுக்குள்ள இன்னொரு 2 பொருள். ரைட்டா? ஆப்ஷன் ஏ முன்னீர், பவ்வம். ஆப்ஷன் பி ஆழி, சக்கரம். ஆப்ஷன் சி வாரணம், வதுவை. ஆப்ஷன் டி வேலி, ஆரல். ஸோ இதுல கடல் அப்படின்றது என்ன பொருள் தரும்? ஆப்ஷன் ஏ முன்னீர் அண்ட் பவ்வம். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த வேர்ச்சொல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அது எதுவுமே விட்டுறாதீங்க. அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ரைட்டா? வேர்ச்சொல்லை பேரச்சம் ஆக்குக. பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரச்சமாக என்ன செஞ்சுருக்காங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெற்று. ஆப்ஷன் பி பெற்ற. ஆப்ஷன் சி பெற்றான். ஆப்ஷன் டி பெற்று விட்டான். ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி பெற்ற. ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னா நமக்கு முடியும் போது ஆங்கிற சவுண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வர்ற அந்த ஒரு சொல் என்னவா இருக்குன்னா ஒரு பெயர் சொல்லா வரணும். அதுதான் பெயரச்சம். ஓகேவா? பெற்ற மகள். ஸோ ஒரு பெயர் அச்சத்தோட முடியுது. ஒரு பெயர் சொல்லோட முடியணும் அது. சாரி. ஒரு பெயர் சொல்லோட என்ன செய்யணும்னா முடியணும். அதான் பெயரச்சத்தொடர். ரைட்டா? இப்போ இதுல பெற்ற ஆங்கிற சவுண்டு வருது. ஏதாவது ஒரு பெயர் சொல்ல நம்ம போட்டு பார்க்கலாம். பெற்ற மகள், பெற்ற பையன். ரைட்டா? ஸோ அப்படி வரும்போது ஒரு பெயர் சொல்ல வச்சு முடியறனால தான் இது என்னது? பெயரச்சம். நெக்ஸ்ட் இதுனா என்ன அப்படின்னா பெற்று எப்படி வந்திருக்கு? ஊன்ற சவுண்ட் வந்துச்சுன்னா வினையச்சம். ரைட்டா? ஊன்ற சவுண்ட் வந்தா வினையச்சம். அதுக்கடுத்து ஒரு வினை சொல்ல வச்சு முடியும். பெற்று விட்டான். ஓகேவா? ஸோ விட்டான் அப்படின்றது ஒரு வினைச்சொல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஊன்ற சவுண்டு வரணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது எப்படி வரணும் அப்படின்னா ஒரு வினைச்சொல்ல வச்சு அது முடிகிற மாதிரி இருந்தா அது வினையச்சம். பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சா அது பெயரச்சம். ரைட்டா? பெற்றான் அப்படின்னா அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது வினை முற்று. ரைட்டா? ஸோ எது கேட்டிருக்காங்கன்றத கேட்டு எழுதுங்க. பார்த்து நல்லா எழுதுங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வருக. ஆப்ஷன் பி கிளர்ந்த. ஆப்ஷன் சி பொறித்த. ஆப்ஷன் டி மயங்கிய. ஸோ இதுல எது கரெக்டா பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு? ஆப்ஷன் சி பொறித்த. இதான் வந்து பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு. இப்ப வருக அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்னன்னா வா. ரைட்டா? கிளர்ந்த இதோட வேர்ச்சொல் என்ன? கிளர். மயங்கிய இதோட வேர்ச்சொல் என்ன? மயங்கு. இதான் இதோடைய வேர்ச்சொல். ரைட்டா? இதான் இதோடைய வேர்ச்சொற்கள். நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆடினான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆடினான் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆடு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஆடுகிறாள், ஆடுதல், ஆடி இதெல்லாம் வராது. ஆடி அப்படின்னு வரும்போது ஈ. அப்போ அது வினையெச்சம். ஊ வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஆடி சென்றாள். ஓகேவா? ஆடி சென்றாள். ஸோ ஈன்ற சவுண்ட் வரணும்.
வினைச்சொல் வந்தா அது வினையெச்சம். ஆடுதல் அல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்னது? தொழில் பெயர். ரைட்டா? அல்லுன்னு வந்தா தொழில் பெயர். ஆடுகிறாள். ஸோ முற்று பெற்றிருந்தா வினைமுற்று. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வினைச்சொல் இந்த வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குமை. ஆப்ஷன் ஏ குமைந்தல். ஆப்ஷன் பி குமைந்து. ஆப்ஷன் சி குமைந்த. ஆப்ஷன் டி குமைந்தன. ஸோ இதோடைய வினைமுற்று என்ன? ஆப்ஷன் டி குமைந்தன. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் செக் பண்ணிடுவோம் லைட்டா. ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குமைந்தன அப்படிங்கிறது தான் இதுக்கு வினைமுற்று. குமைந்தல் அல்லு வந்துருந்துச்சுன்னா அது என்ன சொன்னோம்? தொழில் பெயர். இது தொழில் பெயர் இல்லையா? ஸோ குமைந்து ஊ வந்துச்சுன்னா வினையெச்ச தொடர் அது. குமைந்த சவுண்ட் வந்துச்சுன்னா அது பெயரச்ச தொடர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று. இதுலையுமே வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. கான் அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் ஏ கண்டவன். ஆப்ஷன் பி காணான். ஆப்ஷன் சி கண்டான். ஆப்ஷன் டி கண்டு. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? வினைமுற்று எது? ஆப்ஷன் சி கண்டான். ஓகேவா? கண்டவன் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். ஓகேவா? காணான் அப்படின்னா அது எதிர்மறையில வரும். ரைட்டா? கண்டு அப்படின்னா வினையச்ச தொடர்ல வரும். ஆப்ஷன் சி தான் அப்போ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகர வரிசைப்படி எழுதுக. ஸோ அகர வரிசை அப்படின்னாலே ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 4 இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும் நம்ம. ஊ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இந்த ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. இது ரெண்டுமே ஆன்சர் இல்லை. ஸோ இந்த ரெண்டுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் மா கொடுத்துருக்காங்க, இதில் ஏ கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி அகர வரிசைப்படி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. 3 இதுலையுமே உயிரெழுத்து தான் முதல்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்களுக்கு வந்துருச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது கா தான். அப்போ அது 2 இதில் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்ப்போம். இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். மா வருமா பா வருமான்னு பார்க்கணும். இப்பு இம்மு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இப்பு தான் பா வரிசை தான் அடுத்தது வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அகர வரிசைப்படி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன வருது? உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரணும். அழகு. அப்போ இதுதான் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அடுத்தது பார்ப்போம். அடுத்ததில் வந்து பார்த்தோம்னா ஊ வருமா ஈ வருமா? ஃபர்ஸ்ட் ஈ தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் பி மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகை. ஆப்ஷன் சி பொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் வாழ்ந்தார். ஆப்ஷன் டி வாழ்ந்தார் மலை மலை பொதிகை அகத்தியர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் தின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பெலன் உன். ஆப்ஷன் பி வலிமை உன். ஆப்ஷன் சி திண்மை குடி. ஆப்ஷன் டி செயல் உன். இதுல தின் அப்படின்னா என்ன? தின் அப்படின்னா என்ன? தின் அப்படின்னா என்னது? வலிமை. ரைட்டா? தின் அப்படின்றது உன். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். பொருள் வேறுபாடு நிறைய கேட்டிருக்காங்க. பொருள் தருக அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடாம பார்த்துக்கோங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவிந்து குவித்து. குவிந்து குவித்து. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பார்ப்போம். அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். இது கரெக்டா தாப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? தப்பு. பாராட்டுகள் என்ன செஞ்சது?
குவிந்தன, இது குவித்தனன்னு குடுத்துருக்கு. ஓகேவா? தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர். குவிந்தன தான் வரும். குவிந்தனர் அப்படின்னு வராது. ஸோ இதுவும் தப்பு தான். நெக்ஸ்ட் அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது. ஸோ இதுவும் தப்பு தான். அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஓகே. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ இது வந்து சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அகர வரிசைப்படி எழுதுக தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிரெழுத்துல இருக்கான்னு பார்க்கணும். ஆ இருக்கு. ஸோ இது ஒன்று தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஆப்ஷன் ஏ இயந்திர மனிதன் என்பவர் யார்? ஆப்ஷன் பி சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? ஆப்ஷன் சி ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் யார்? ஆப்ஷன் டி பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இயந்திர மனிதன் என்பவர் யார்? ஸோ இதுக்கு ஆப்டா தான் இந்த ஆன்சர் இருக்கா? இல்லை. ஸோ இது தப்பு. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? இயந்திர மனிதன், இயந்திரம் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார்? ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கலாம். பட் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கியன்னு தான் சொல்லணுமே தவிர ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதனால் ஜப்பானில் நிறைய உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுவும் தப்பு. பெப்பர் என அழைக்கப்படுவது யாது? ஸோ மேபி இது கரெக்டாக இருக்கலாம். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேர் தான் பெப்பர். ஸோ ஆப்ஷன் டி தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் யார்? இப்படி கேட்டால் இந்த கொஸ்டின் மேபி கரெக்டாக இருக்கலாம். ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் அப்படின்னா ஜப்பானில் நிறைய உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மென்ஷன் பண்ணலை, அதனால இது நமக்கு வர சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ மற்ற கொஸ்டின் பார்ப்போம். இதுன்னு இருக்கு. ஸோ இது தப்பு. சாரி. தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஸோ இது கரெக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தமிழர்களின் வீர விளையாட்டு யாவை? வீர விளையாட்டுக்கள் யாவைன்னு கேட்கலாம். வீர விளையாட்டு யாவை? இது தப்பு. தமிழர்களின் வீர விளையாட்டு அது, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இயலாத செயல். ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை. ஆப்ஷன் சி துன்பச் செயல். ஆப்ஷன் டி நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரிக்க முடியுமா? ஸோ அது வாய்ப்பு இல்லாத ஒன்று. கரெக்டா? அப்போ இயலாத ஒரு செயல். ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. புதுசாக அவங்க எதுவுமே கேட்கல. ஓகேவா? ஸோ இந்த மரபு பிழை, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உவமை கூறும் பொருள் இதெல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ளதான் கேட்டுட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கேட்கல. அதனால புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம தனியாக வந்து இண்டிவிஜுவலாக போட்டுட்டு இருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸ்னே தனியாக போடுறோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதில் உள்ள எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்வினை தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கயல்விழி பாடாதே. ஆப்ஷன் பி கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். ஆப்ஷன் சி கயல்விழியால் பாடப்பட்டது. ஆப்ஷன் டி கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். ஸோ இதுல செய்வினை தொடர் என்னது? ஆப்ஷன் பி கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். ஒரு செயலை செஞ்ச மாதிரி அவ செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு செயலை அவளே செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது செய்வினை தொடர். ஓகேவா? கயல்விழி ஆல் பாடப்பட்டது. இந்த பட்டது பெட்டதுன்னு வந்துச்சுனாலே இது என்னது செயப்பாட்டு வினை. ரைட்டா? இது செயப்பாட்டு வினை. கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். வித்தாள் பித்தாள்னு வந்தா அது பிறவினை. ரைட்டா? இது எதிர்மறையில வரும். பாடாதே அப்படின்றது இல்லைன்னா கட்டளையில வரும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறவினை தொடர
கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவனை திருந்தச் செய்தான். ஆப்ஷன் பி அவனை திருப்பினான். ஆப்ஷன் சி அவனை திட்டினான். ஆப்ஷன் டி அவனை வருந்தினான். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? இன்னொருத்தனை செய்ய வச்ச மாதிரி இருக்கிறதா பிறவினை, ரைட்டா? ஸோ அவனை திருந்தச் செய்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமரத்தாணி போல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அகைன் நிறைய கொஸ்டின் இந்த பசுமரத்தாணி போல, ஆகாய தாமரை இதெல்லாம் நிறைய தடவை வந்துருச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டுட்டே இருக்கோம். அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பசுமரத்தாணி போல உவமை கூறும் பொருளை கூறு. ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல். ஆப்ஷன் பி மனதில் பதிதல். ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு. ஆப்ஷன் டி வெளிப்படையானவை. இதுல பசுமரத்தாணி போல அப்படின்னா என்னது? ஈஸியா மனசுல பதிகிறது, ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் மனதில் பதிதல். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. ஆப்ஷன் ஏ பயனின்றி இருத்தல். ஆப்ஷன் பி நீண்ட காலத்திற்குரியது. ஆப்ஷன் சி இருப்பது போல் தோன்றுதல். ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று. ஆகாயத்துல தாமரை இருக்கா? இது வரைக்கும் கிடையவே கிடையாது, ரைட்டா? இல்லாத ஒன்று தான் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உவமையா சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை எடித்தல். ஆப்ஷன் ஏ பயனின்றி இருத்தல். ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி பட்டறிவில்லா படிப்பறிவு. இப்போ அவளை நினைத்து உரலை இடித்தல், அவங்க ஒன்ன நினைச்சிட்டு ஒரு வேலையை செய்யறது, அந்த மாதிரி தான் அதை மீன் பண்ணியிருக்காங்க. எண்ணம் வேற இடத்துல இருக்கு, செயல் வேற இடத்துல இருக்கு, ரைட்டா? அப்ப எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ முற்போக்காளர். ஆப்ஷன் பி பேச்சாளர். ஆப்ஷன் சி தன்னார்வலர். ஆப்ஷன் டி வழக்கறிஞர். ஸோ வாலண்டியர்னா என்னது? ஆப்ஷன் சி தன்னார்வலர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளைமேட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலைச்சொல் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் தான். கிளைமேட். ஆப்ஷன் ஏ ஈரப்பதம். ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை. ஆப்ஷன் சி வானிலை. ஆப்ஷன் டி சுழற்சி. இதில் கிளைமேட் அப்படின்னு என்னது? ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். காணொலி கூட்டம். ஆப்ஷன் ஏ எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஆப்ஷன் பி மிசில். ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆப்ஷன் டி நியூட்டிக்கல் மைல். ஸோ இதில் காணொலி கூட்டம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்னா மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைசஸ்னா என்ன அப்படின்னா மின்னணு கருவிகள். மிசில்னா ஏவுகணை. நியூட்டிக்கல் மைல்னா கடல் மைல், ரைட்டா? இது மூணுமே ஆல்ரெடி வந்து ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். 4 கொஸ்டின் பேப்பரில் 2 தடவையாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ரீகால் பண்ணியிருப்போம். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் வந்துட்டு இருக்கு. மிசில், ஏவுகணை, நியூட்டிக்கல் மைல், கடல் மைல். ஸோ இதெல்லாம் வந்திருக்கு நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எத்தனை கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம்னா 5 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளே எத்தனை ரிப்பீட்டட் சம் வந்திருக்கு அப்படின்றது படித்தவங்களுக்கு தெரியும். 5வது கொஸ்டின் பேப்பர் தான் படிக்கணும். அந்த 5 கொஸ்டின் பேப்பருக்குள்ளே நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது, ரைட்டா? ஸோ விடை வகைகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. ஆப்ஷன் பி ஏவல் விடை. ஆப்ஷன் சி நேர் விடை. ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. இதில் ஊருக்கு வருவியான்னு கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க, வராமல் இருப்பனான்னு இன்னொரு கொஸ்டினே என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சராக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை, ரைட்டா? ஸோ மற்றதெல்லாம் நம்ம நிறைய தடவை படிச்சுட்டோம், ஏவல் விடை நேர் விடை அப்படின்லாம் இல்லையா? ஸோ பார்க்காதவங்க நம்ம வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.
விடை வகைகள் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "இது செய்வாயா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீயே பண்ணிக்கோ" அப்படின்னு நம்மளே ஏவி விடுறது என்ன சொல்லியிருந்தோம்? ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி நேர் விடை, ஆப்ஷன் டி ஏவல் விடை. நீ ஒண்ணு பண்ணுவியான்னு கேட்கும்போது, "நீயே செய்யின்னு" சொல்லி நம்மளே ஏவி விட்டா அது என்னன்னு சொன்னோம்? ஏவல் விடை. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட்டான ஆன்சர் இல்லையா? ஸோ சுட்டு விடை அப்படின்னா, இது இங்கே எங்க இருக்குன்னு கேட்கும்போது, அங்க இருக்குன்னு சுட்டிக்காட்டி சொல்றது. "நீ செய்வியா?" அப்படின்னா, "நான் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொன்னா மறை விடை அது. ஓகேவா? செய்வியா? அப்படின்னா, செய்றேன் அப்படின்னு சொன்னா அது என்னது? நேர் விடை. அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின். விடை வகையை கூறுக. "கடைக்கு போவாயா?" என்ற வினாவிற்கு "போக மாட்டேன்" என மறுத்து கூறல். இப்பதான் நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. ஸோ கடைக்கு போவியா? போமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னது? மறை விடை, மறுத்து கூறுதல். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் பேப்பர் தமிழில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? இன்னும் வந்து நம்ம மேக்ஸு, ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். எல்லாமே இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஒன் பை ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பார்க்கல அப்படின்றவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஜஸ்ட் நம்ம ரொம்ப டீப்பாக படிக்க முடியலைனாலும் வெறும் கொஸ்டின் பேப்பரில் படித்தா கூட அதுலேருந்து கூட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வருது. சம்மை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அந்த மாடல்லே ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதிலே நிறைய மாடல் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? தேங்க்யூ.